2 வெஹிக்கிள்க்குமே உங்களுக்கு மைலேஜ் சொல்கிறேன். உங்களுக்கு எஸ்பி ஃபஸ்ட்டு இதை சொல்லிவிடுவோம் நம்ம உங்களுக்கு. ஷைன் 125 பொறுத்த வரைக்கும் மைலேஜ் வந்து வெல்கம் பேக் டு ஜிஎன்டி ஃபேமிலிங்க. ஹோண்டால 2 125cc இருக்கு. அப்போ அந்த 2 125cc நம்ம எந்த 125cc போவோம் அப்படிங்கிறது நமக்கே பயம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நமக்கு அதை தெளிவுபடுத்தா இந்த வீடியோ உங்களுக்கு. ஆல்ரெடி இருக்க ஷைன் 125 ஒன்று, இப்போ வந்திருக்க எஸ்பி 125 ஒன்று, அது ரெண்டு பற்றி தான் பேச போகிறோம் நம்ம இன்னைக்கு. இந்த 2 வெஹிக்கிளில் எந்த வெஹிக்கிள் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த வெஹிக்கிள் ஃபேமிலி செட் ஆகும், எந்த வெஹிக்கிள் வந்து பசங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட இருக்கிறதா ஹோண்டாவோட எஸ்பி 125 மற்றும் ஹோண்டாவோட ஷைன் 125 இருக்குது. இந்த 2 வெஹிக்கிள் பற்றி பேச போகிறோம் நம்ம இன்னைக்கு. எந்தெந்த வெஹிக்கிள் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, உங்களுக்கு இன்ஜின் என்ன இருக்குது, எல்லாமே பேச போகிறோம் நம்ம. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க 2 வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்ப்போம் நம்ம இன்னைக்கு. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும், ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் எஸ்பி 125 பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட் வந்து எல்இடியில் தான் இருக்குது. பட் இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல ஹாலஜனில் கொடுத்துட்டாங்க. அதுவே நம்ம ஷைனை பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட் வந்து ஹாலஜன் தான் இருக்குது, இண்டிகேட்டரும் ஹாலஜனில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஹெட்லைட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்காக இருக்குது. இதுக்கு டிசைன் ஸ்டிக்கர், கிராஃபிக்ஸ் ஸ்டிக்கர்ஸ் நல்லா இருக்குது இல்லை உங்களுக்கு. இதே வந்து நம்ம ஷைனை பொறுத்த வரைக்கும், இதே ஷைனை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ டிசைனில் அந்த குரோம் வச்சிருக்குது, இதுலேயும் கிராஃபிக்ஸ் ஸ்டிக்கர் இருக்குது. பட் அந்த லுக்கை பொறுத்த வரைக்கும் ஷைனை கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு 125 கொஞ்சம் நல்லா இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஹெட்லைட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா ஷார்ப் எஜ்ஜாக இருக்குது, இது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது இந்த எஜ். இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது டெய்லைட்டை பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிளுமே ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிளுமே ஃப்ரண்ட்டை டெலஸ்கோப்பிக் தான் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிளுமே ஃப்ரண்ட்ல டிஸ்க்கும் ரியர் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 240mm டிஸ்க்கும், ரியரை ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் 130mm ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே சிபிஎஸ்சி பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிளையும் ஃப்ரண்ட்ல பொறுத்த வரைக்கும் R80 கொடுத்துருக்காங்க. 80/100 செக்ஷனும், ரியரை பொறுத்த வரைக்கும் 100 செக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுவும் R80 தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான் அது ரெண்டுமே. டேங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்பி 125 பொறுத்த வரைக்கும் 11.2 லிட்டரும், ஷைனை பொறுத்த வரைக்கும் 10.5 லிட்டரும் கொடுத்துருக்காங்க டேங்க் கெப்பாசிட்டி. ஃப்ரண்ட் டேங்கை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் மஸ்குலர் லுக்காக இருக்குங்க, பார்க்கறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக மஸ்குலர் லுக்காக இருக்குது. அந்த ஹோண்டா சிம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, இந்த விங்ஸோட இங்கே இருக்குது உங்களுக்கு. அதே போல் இது வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக் லுக்காக இருக்குது, ஒரு மஸ்குலராக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே போல் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கறதுக்கு. பட் இது போல விஷயங்கள் வந்து நம்ம ஹோண்டா ஷைனில் மிஸ்ஸிங். அது டேங்கை பொறுத்த வரைக்கும் 10.5 லிட்டர் டேங்க் உங்களுக்கு. டேங்க் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இங்கே குரோம் கொடுத்துருக்கிறதும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதில் குரோம் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. வாங்க இப்போ 2 வெஹிக்கிள்லையும் சீட் என்ன அளவுக்கு ஹைட்டாக இருக்குது, நமக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படி பார்ப்போம் நம்ம. நான் ஒரு யூனிகார்ன் யூஸர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி சொல்லியிருக்க வீடியோ சொல்லலாம். நான் வந்து ஒரு 5.2 இருப்பேன், நான் 5.2 5.3 இருப்பேன் நான். எனக்கு இந்த வெஹிக்கிளில் சீட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்கார்றதுக்கு. ஓகே, நம்மளோட காலும் நல்லா வைக்கிறது முடியுது, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு சீட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம இப்போ வாங்க எஸ்பி 125 உட்காந்து பார்ப்போம். நம்ம எஸ்பி 125 பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாதுங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும். அதுவும் 700, இது வந்து 790 உங்களுக்கு, அது 791 உங்களுக்கு, அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு. மற்றபடி எதுவும் ஹைட் வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு. சீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும். இதில் எஸ்பி அதாவது ஒரு விஷயம் சொல்லலாம் உங்களுக்கு, ஷைனை காட்டிலும் எஸ்பி 125ல குஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. இது குஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, பெட்டராக இருக்குது எனக்கு. இது அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுதுனால 2 வெஹிக்கிளுமே வந்து பினியன் சீட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாருங்க, நல்லா பெருசாக தான் இருக்குது பினியன் சீட் வந்து உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் ஆகட்டும், எஸ்பி 125 ஆகட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு சீட்டை பொறுத்த வரைக்கும். அதே போல் கிராப் ரயில் பொறுத்த வரைக்கும் பின்னாடி பிடிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஷைன் 125ஓட எஸ்பி 125ல கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, பார்த்தாலும் தெரியுது உங்களுக்கு. இது அதனால இதில் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி குஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது, இதில் இது ஃபீல் பண்ண முடியுது. இதில் வந்து லேடிஸ் உட்கார்றதுக்கு, கொஞ்சம் ஏஜ்டு பர்சனான அப்பாக்களோ அவங்க உட்காரத்துக்கு, அம்மா உட்காரத்துக்கு தான் ஒரு ஒன் சைடு உட்காந்து போகிறாங்களா உங்களுக்கு, டபுள் சைடு உட்கார ஒன் சைடு உட்காந்து போகிறாங்களா, அப்போ இந்த வெஹிக்கிள் சரி இந்த வெஹிக்கிள் சரி ரெண்டுமே பெட்டராக தான் இருக்கும் உங்களுக்கு, நோ இஷ்யூ. பட் இதை பொறுத்த வரைக்கும் கிராப் ரயில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இது உங்களுக்கு. எஸ்பி 125ல ஹார்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10.87, ஷைனை பொறுத்த வரைக்கும் 10.74 இருக்குது. இவ்வளோ தான் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. இதில் டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஷைனை பொறுத்த வரைக்கும் 11 Nm,
SP 125 வரைக்கும் 10.9 மீட்டர் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளுமே சிமிலர் தாங்க, ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு. அது 160 இது 162 இவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு. ரெண்டு வெஹிக்கிளுமே பெரிய மேஜர் டிஃப்ரெண்ட்லே கிடையாது உங்களுக்கு. ஏன் அப்படி இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நமக்கு பெரிய கேள்விக்குறி தான் உங்களுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் ரெண்டுமே எல்லாமே ஒன்று தான் இருக்குது. இல்லை ஒரே விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை கொண்டு கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் ஏஜ் பர்சனும் வந்து ஓட்டுறதுக்காக இந்த வெஹிக்கிளும் மிடில் ஏஜ் பர்சன் வண்டி ஓட்டுவாங்க உங்களுக்கு. ஒரு ஒயிட் காலர் ஜாப் போகிறவங்க ஓட்டுவாங்க உங்களுக்கு. மார்க்கெட்டிங் பீப்புள் அப்படிப்பட்ட பீப்புள் தான் ஓட்டுறது இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா மைலேஜ் ஒரு முக்கியமான விஷயம் ப்ளே பண்ணுறது இதில் உங்களுக்கு. மைலேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளுக்குமே உங்களுக்கு மைலேஜ் சொல்கிறேன் உங்களுக்கு. SP ஃபஸ்ட் இதை சொல்லிவிடுவோம் நம்ம உங்களுக்கு. ஷைன் 125 பொறுத்த வரைக்கும் மைலேஜ் வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது 55 to 60 சொல்கிறாங்க உங்களுக்கு. பட் அதுவே SP 125 பொறுத்த வரைக்கும் 65 to 70 வரைக்கும் வருது அப்படிங்கிறது கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட SP 125 அல்லது ஷைன் 125 இருக்குனாக்கா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு. அதே போல் எக்ஷோரூம் பொறுத்த வரைக்கும் ஷைன் 125 பொறுத்த வரைக்கும் எக்ஷோரூம் வந்து 84,000 ரூபாயும், 125 வந்து 90,000 எக்ஷோரூம் இருக்குது. 6,000 ரூபா அப்படின்னு யோசிக்க தேவையில்ல உங்களுக்கு. 6,000 ரூபாய்க்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்க உங்களுக்கு. ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. இது ரெட்ரோ லுக்காக இருக்குது உங்களுக்கு. அதை காட்டிலும் இது வந்து ஸ்போர்ட்டி லுக் இருக்குது உங்களுக்கு. LED ஹெட்லைட் இருக்குது உங்களுக்கு. இன்ஜின் வந்து ஒரு ரிஃபைன்ட் இன்ஜினாக இருக்குது. இந்த இன்ஜினை காட்டிலும் இந்த இன்ஜின் வந்து ரிஃபைன்ட் இன்ஜினாக இருக்குது. உங்களுக்கு ஓட்டுறப்ப டிஃபரெண்ட் தெரியுது உங்களுக்கு. இந்த வண்டி ஓட்டுறப்பையும் இந்த வண்டி ஓட்டுறப்பையும் உங்களுக்கு நல்ல டிஃபரெண்ட் தெரியுது உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிளில் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரெண்டு வெஹிக்கிள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. ஒரு ஷைன் 125யும் SP 125 டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. கண்டிப்பாக டிஃபரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இது இப்போ எக்ஸாஸ்ட் ரோட் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். நம்ம ரெண்டு வெஹிக்கிள் பார்ப்போம். நம்ம முதல்ல ஷைன் 125 எக்ஸாஸ்ட் ரோட் கேட்போம். நம்ம வாங்க இப்போ நம்ம SP 125 பார்ப்போம். நம்ம எக்ஸாஸ்ட் ரோட் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு எதில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க நீங்கள். அதுடா ரெண்டு வெஹிக்கிளுமே சேமாக தான் இருக்குது. இன்ஜினும் சேமாக இருக்குங்கிறாங்க, சஸ்பென்ஷன் சேமாக இருக்குங்கிறாங்க. வேற என்னதான் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்களா? ஒரு முக்கியமான விஷயம் தான் இருக்குது உங்களுக்கு. என்ன அப்படின்னாக்கா கிளஸ்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஷைனை பொறுத்த வரைக்கும் அனலாக்லையும், இதுவே SP 125 பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அனலாக் பொறுத்த வரைக்கும் எப்போதும் ரெட்ரோ மாடலாக தான் இருக்குது உங்களுக்கு. ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இதுவே SP 125 பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல்லையும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. என்னென்ன விஷயம் அப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு. அது வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளுமே பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. இது ஒரு 113 கிலோவும் இது 116 கிலோ தான் இருக்குது உங்களுக்கு. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு ஒரு டிராஃபிக்கான இடத்துலையோ இல்லை கொஞ்சம் இறங்கி தள்ளுற மாதிரி இருக்குது, பார்க்கிங் தள்ளுற மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு. 113 கிலோ இது 116 கிலோ உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன், நான் டெய்லி ஒரு 100-150 கிலோமீட்டர் ஓட்டுவேன் உங்களுக்கு. அதே போல் நான் வந்து ஃபேமிலியோட இருக்கேன், என் ஃபேமிலி வந்து அவங்க ஏறி உட்கார்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் 100cc ஒரு 125cc நான் போகலான்னு இருக்கேன் அப்படின்னா எந்த வெஹிக்கிள் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு வெஹிக்கிள் சூட்டபுளாக இருக்கும். இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ரெட்ரோ மாடல்லையும் இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்லையும் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதை நீங்களே சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் எங்களுக்கு. இந்த SP 125 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு யங்ஸ்டருக்காக உள்ள வெஹிக்கிளாக அப்படி கண்டிப்பாக சொல்லலாம் உங்களுக்கு. நம்ம வந்து ஒரு 150cc 150cc என்னென்ன லுக் இருக்கோ அந்த லுக்கை வந்து 120cc கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட வெஹிக்கிள் தான் நம்மளுடைய SP 125. இதை வந்து நீ சூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களுக்கு. இதில் உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் தெரிவிங்க எனக்கு. ஹோண்டாவில் அந்த 125cc உங்களுக்கு எந்த 125cc உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு. ஏன்னா 125cc பற்றி நான் பேசியாச்சு. நம்ம உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னொரு எந்த வெஹிக்கிளை பற்றி கம்பேரிசன் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த கம்பேரிசன் வீடியோ நம்ம கொண்டு வருவோம். நம்ம இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்காக வெஹிக்கிள் வழங்கினது பாலு ஹோண்டா தஞ்சாவூர். இவங்க கான்டாக்ட் டீட்டெயில் நான் கீழே கொடுக்குறேன். நான் இவங்கள்ட்ட இப்போ டிசம்பர் இயர் ஆஃபர் நிறையா இருக்குது அப்படின்னாங்க. அது என்ன அப்படிங்கிறத அவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்க. நீங்கள் வெஹிக்கிளில் முதல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு டச் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் எல்லா வெஹிக்கிளையும். தேங்க்யூ, பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். நான் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு இது நிறைய குறை இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.